ஐபிஎல்லோட 58வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆர்சிபி சூப்பராக விளையாண்டுருக்காங்க, கலக்கிருக்காங்க இந்த சீசனில். இந்த போட்டியில் ஜெயிக்கிறது மூலமாக முதல் டீம் பிளே ஆஃபுக்கு தகுதியான டீம் அப்படின்னு போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த போட்டியில் ஜெயிக்கிறது மூலமாக டாப் 2 ஸ்பாட்டுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்துகிறாங்க. கேகேஆர் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த சீசனில், அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடலை. அதனால் இது வரைக்கும் அவங்களோட ரிசல்ட் பெஸ்ட்டாக இல்லை. போன போட்டி அகேன்ஸ்ட் சிஎஸ்கே தோத்தது மூலமாக இவங்க அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை குறைச்சிக்கிட்டாங்க. இந்த போட்டி இதுக்கப்புறம் ஒரு போட்டியில் ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு டஃப்பான சுச்சுவேஷன் தான். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையில் பெனிஃபிட் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் பேஸில் பெஸ்ட்டாக இருக்கீங்களா, இந்த பிச்சில் இந்த பர்டிகுலர் பிளே 50+ அடிக்க முடியும், இந்த பர்டிகுலர் பிளேயை 2+ விக்கெட் எடுக்க முடியும், பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் உங்களால் கொடுக்க முடியும், இந்த பர்டிகுலர் டீம் இவ்வளோ ஸ்கோர் பண்ணும், இப்படியெல்லாம் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா டெஃபினட்டாக ரியல் 11 நிறைய ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல் டே ரெயின் அப்படிங்கிற ஃபோக்காஸ் தான். ஸ்மால் ட்ரிசில் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த ட்ரிசில் க்ளவுடாக இருந்ததுன்னா மேட்ச் நடக்கும், இல்லைனா கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். மேபி கொஞ்சம் கேப் கிடச்சி ஷார்ட் அண்ட் கேமாக இருந்தாலும் இருக்கலாம். May 17 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 101 போட்டி. இதில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 43 வெற்றி, சேசிங்க்கு 52 வெற்றி. இங்கே சேசிங் ப்ரிஃபரபிள். ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறது டாஸ் வின் பண்ணுற கேப்டனை சேஸ் தான் பண்ண வைக்கும். பட் ரீசன் நம்பரில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 10 வெற்றி, 9 சேசிங் வெற்றி அப்படியும் இருந்திருக்கு. பட் இதில் இங்கே பேட் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கடந்த 2 வருஷமாக WPL பெங்களூரில் சில மேட்சஸ் நடத்துகிறாங்க. அதில் கொஞ்சம் பேக் எண்டில் ஸ்லோ ஆகுது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சீசனில் இந்த சலைவா யூஸ் பண்ணுறது, பாலை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு பேட் ஃபர்ஸ்ட் டீமு சேஸ் டீம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்காமல் ஈக்குவல் பண்ணுது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 189. இது செம்ம நம்பர். கண்டிப்பாக சூப்பர் பேட்டிங் ட்ராக். இந்த ட்ராக்கு பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும், நிறைய 6s எதிர்பார்க்கலாம். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜ். அண்ட் SRH அதிகபட்சமாக 287க்கு 3 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. இது ஐபிஎல்லோட பெஸ்ட் ஸ்கோர். ஆர்சிபி 95க்கு 9 அப்படின்னு டவுன் ஆகிருக்காங்க. அண்ட் ஸ்கோரிங் பேட்டர்னை பாருங்கள், 19 போட்டியில் 15 போட்டி 170+ இருக்குது. ஆர்சிபிக்கு பெஸ்ட் ஹோம்லாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். 50-50 ரேஞ்ச். ஏன்னா 96 போட்டியில் 46 வின்னு, 45 லாஸு. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 24 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 22 வெற்றி. பேட் ஃபர்ஸ்ட்டோட ஆவரேஜ் 177 இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 158 இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 204 சேஸ் பண்ணியிருக்காங்க. கேகேஆருக்கு பெங்களூர் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா 15 போட்டியில் 10 ஜெயிச்சிருக்காங்க, 5 தான் தோற்றுருக்காங்க. அதில் சேஸ் பண்ணும்போது 7 வெற்றி கிடச்சிருக்கு. சேஸ் பண்ணும்போது அந்த நம்பர் நல்லாயிருக்கு. அந்த நேரத்தில் சேஸ் பண்ணும்போது அவ்வளோவா விக்கெட்ஸை லூஸ் பண்ணலை. சக்ஸஸ்ஃபுல்லாக 206 சேஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் நம்பர்ஸை பாருங்கள், சில 200+ இருக்குது. அண்ட் அதில் 287 இருக்குது. போன சீசனில் தான் அது வந்தது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு மழை பெஞ்ச மேட்ச், அதை தான் கம்மியான ஸ்கோர், அதை மைண்ட் பண்ண வேண்டாம். அண்ட் ஓவராலாக ஓரளவுக்கு ஒரு 170 ரேஞ்ச் மினிமம் எதிர்பார்க்கலாம். 200+ வந்தால் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் மழை காரணமாக இருக்கனால எப்படி போகும்னு கெஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதே நேரத்தில் கொல்கத்தா இங்கே பெஸ்ட் சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்சிபியோட ஹோமு. இந்த மாதிரி ஃபைட்டுன்னு யோசித்தாலுமே இங்கே அந்த இடத்துலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. 2 டீமுக்குமே ஈக்குவல் சான்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதில் டாஸ் வின் பண்ணுற டீமுக்கு சான்ஸ் அதிகம். ஆர்சிபி சில ஒரீஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டால் கூட ஜோஸ் ஹேசல்வுட்டை தவிர எல்லா ஓவர்சீஸும் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட்டு இன்ஜுரி கன்சர்ன் இதுக்கு முன்னாடி இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு அவர் நாட்டுக்கு திரும்பியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பிளிப்சால்ட்டு 1 செகண்ட் பேக்ன்ட்டு டாப் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜேக்கப் பத்தல் இருந்தார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இருந்தால் கூட பிளிப்சால்ட் மேலே நம்பிக்கை வச்சு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதில் அவர் உள்ளே வந்துடுவார். ரஜத் படிட்டர் கேப்டன் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு முன்னாடியே அவர் பண்ண மாட்டார். இந்த சீசன்லேயே முழுமையாக விளையாடுறது கொஞ்சம் டஃப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் கேப்பு கிடச்சிருக்கு. அந்த கேப்னால் ரஜத் படிட்டர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ராக்ஸு அதுக்கப்புறம் இப்போ ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணுறாரு. பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை இம்பேக்ட் சப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு வருவாங்க. அதனால் ஜிதேஷ் சர்மா கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரஜத் படிட்டர் இம்பேக்ட் சப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஃபிட்னஸில் பாஸ் ஆகலைன்னா ரஜத் படிட்டர் உள்ளே வர மாட்டேன்னு அந்த இடத்துல மனோஜ் பந்தகே
இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனோஜ் பந்தோகை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடிய பிளேயர், நல்ல ஹிட்டர், ஃபினிஷர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேபி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில் தேவைப்படுது. ஏன்னா மயங்க் அகர்வால் வராரு தேவ்தத் படிக்கலுக்காக. தேவ்தத் படிக்கல் இன்ஜுரி கன்சர்னால மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க, அது ஞாபகம் இருக்கும். பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர் இல்லை அப்படிங்கிறதுனால மனோஜ் பந்தேகாவை அந்த இடத்துல யோசிக்கல. இது ஒரு நல்ல முடிவாகவும் நான் பார்க்குறேன். ஹிட்டிங் பேஸ்லேயும் அதே நேரத்தில் அவரோட ஹோம் பெங்களூர், அந்த இடத்துல அவர் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியுங்கிறாங்களே, யோசிக்கலாம். பட் பார்க்கணும், இது ஆன் டைமில் பார்த்துப்போம். ரஜத் படிட்டா இல்லாத பட்சத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கணும், பார்க்கலாம். பேக் எண்டில் ரொமாரியோ செப்பர்ட் இந்த போட்டியில் அவைலபிளாக இருக்கிற. அடுத்தடுத்த போட்டி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இவருமே பார்த்தீங்கன்னா ODI சீரியஸுக்காக வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாடில் இருக்கார். ஸோ லுங்கிங்கிடி பார்க்கணும், இவருமே இந்த போட்டியில் அவைலபிள். அடுத்தடுத்த போட்டிகளில் என்ன சிச்சுவேஷனுங்கிறது அப்டேட் பண்ணலாம். ஈவன் இதில் இருக்கிற இந்த பிளேயர்ஸ்லேயும் அவைலபிள் யாராவது இல்லைன்னா கூட நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். விராட் கோலி ஃபிளிப் சால்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. மயங்க் அகர்வால் ரீசெண்டாக விளையாடல, இருந்தால் கூட டீசெண்டாக விளையாட முடியும். பெங்களூரில் ரீசெண்டாக லீட்லாம் பண்ணார், டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ரஜத் படிட்டர் நல்லா பண்ணுவார் அப்படின்னா கூட ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பேட்டிங் டிஸ்பிளேயில். இதெல்லாம் ஆரம்ப பேட்டிங் டிஸ்பிளே, அதே நேரத்தில் அவரோட கேப்டன்சி, கான்ஃபிடென்ட்டு இதெல்லாம் நல்லா இருந்தது. ஓவரால் ரசிக்கும்படியாக இருந்தது. ஜிதேஷ் சர்மா குயிக்காக ஆடுறாரு, நம்பிக்கை அதிகமாக வைக்கிறாங்க. டிம் டேவிட்டோட ஃபினிஷிங் நல்லா இருக்குது, செப்போர்டோட ஹிட்டிங் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க முடியல. குணல் பாண்டியா சில நேரங்களில் ப்ரொமோட் பண்ணலாம், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது. லெஃப்ட் ஹேண்ட் மார்த்தராக்ஸ் பவுலிங்கில் ஓரளவுக்கு ஓகே, ஒரு சில போட்டிகளை வின் பண்ணி கொடுக்குறாரு. புவனேஸ்வர், லுங்கிங்கிடி, யாசையால் சூப்பர் பவுலர்ஸு ஓரளவுக்கு ஓகேவான பவுலிங் கொடுக்குறாங்க. சுயா சர்மா கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. விராட்டோட நம்பர் பாருங்கள், கடந்த 4 போட்டிலையும் 50+ அடிச்சிருக்காரு. இது ரொம்பவே சூப்பர்னு சொல்லணும். ஃபிளிப் சால்ட்டோட நம்பர் ஓரளவுக்கு கடந்த சில போட்டிகளில் டவுன் ஆகிருக்கு அப்படின்னாலும் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குயிக்காக ஆடுவார், அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து. மயங்க் ரீசெண்டாக விளையாடலை, பட் கடந்த வருஷத்தோட அவுட்புட் பார்த்துருக்கோம், சில போட்டிகளில் ஓகேவாக இருந்திருக்காரு. ரஜத் படிட்டர் பாருங்கள், இவரோட நம்பர் ரீசெண்டாக டோட்டலாகவே டவுனு. ஜிதேஷ் சர்மா வரும்போது கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு டீசெண்டாக, பட் ஸ்டில் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. டிம் டேவிட்டோட நம்பர் எண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுல ரொம்பவே சூப்பராக இருக்கார். இதில் சொல்லப்போனால் ஒரு போட்டியில் மட்டும்தான் அவுட்டு, மற்றபடி நாட் அவுட்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ரொமாரியோ செப்பர்டோட ஃபினிஷிங் போன போட்டி பார்ப்போம், கலக்குனார் அகெயின்ஸ்ட் CSK. குணல் பாண்டியா ஒரு 73 நாட் அவுட்டு, இதுவுமே நல்ல நம்பர். அண்ட் இதில் ரொமாரியோ செப்பர்ட்னு பார்க்கும்போது பாருங்கள் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு, அதுதான் அவரோட பெரிய ப்ராப்ளம். குணல் பாண்டியாவோட நம்பர்ஸ் ரீசெண்டாக அந்த 4 ஓவர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் அவ்வளோவா முழுமையாக ஓவர் கொடுத்து முடிக்க மாட்டாங்க. புவனேஸ்வரோட நம்பர் சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான். ஒரு சில நேரங்களில் விக்கெட் எடுக்கிற அந்த கன்சிஸ்டன்ட் முன்னிருந்த கன்சிஸ்டன்ட் புவனேஸ்வரை பார்க்க முடியல. லுங்கிங்கிடி விக்கெட் டேக்கிங் பவுலர், அதில் டவுட்டே கிடையாது. குறிப்பாக IPLல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ கண்டிஷனில் ரொம்பவே நல்லா பண்ணுவார். யாசையாலோட விக்கெட் டேக்கிங் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. அதே சுயா சர்மாவுக்கும் அப்படி தான் சொல்லணும். கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் பெஸ்ட் பவுலிங் கொடுக்கறது இல்லை விக்கெட் டேக்கிங் பேஸில். கொல்கத்தா இங்கே பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸ்டில் மொயின் அலி மட்டும் அவைலபிளாக இல்லை. போன போட்டியில் மொயின் அலி, அதே நேரத்தில் ஸ்பென்சர் ஜான்சனோட அவைலபிளும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஆண்ட்ரிக் நோக்கியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிட்னஸ் பேஸில் அவர் ஓகேன்னு சொல்கிற மாதிரி நிறைய ப்ராக்டிஸும் பண்ணுறதுனால ஆண்ட்ரிக் நோக்கியா வருவார் மொயின் அலிக்கு பதிலாக. அண்ட் மணிஷ் பாண்டேக்கு பதிலாக மறுபடியும் வெங்கடேஷ் ஐயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மணிஷ் பாண்டே கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா இங்கே விளையாட போகிறது பெங்களூருங்கிறனால மணிஷ் பாண்டே அங்கே நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருப்பார். அந்த பேஸில் மணிஷ் பாண்டே கண்டினியூ ஆகலாம். இல்லை வெங்கடேஷ் ஐயருக்கு தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு யோசிச்சாங்கன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு போவாங்க. அது மட்டும் இல்லை, வெங்கடேஷ் ஐயர் முக்கியமான போட்டிகள் நிறைய நேரங்களில் வெற்றியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு. அந்த பேஸில் வெங்கடேஷ்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும், பார்த்துக்கலாம். நரும் குர்பாஸ் டீசெண்டாக விளையாடுறாரு, பட் ரீசெண்டாக பெரிய பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட வரல. ரீசெண்ட் நம்பரையும் பாருங்கள். சுனில் நரேன் ஹிட் அண்ட் மிஸ் டைப் தான், இருந்தால் கூட அந்த 25, 26 இந்த ரேஞ்சில் ஸ்கோர் அடிக்க முடியுது. ப்ளஸ் விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிறனால பாசிட்டிவாக பார்க்கலாம். ரஹானேவோட பேட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோர் வந்து அந்த 50 ரேஞ்சுக்கு வர முடியும் அப்படின்னு சில நேரங்களில் ஷோ பண்ணுறாரு. அது கண்டிப்பாக பாசிட்டிவாக பார்க்கலாம். கேப்டன் ரஹானேவா நல்லா பண்ணுறாரு. ரகுவன்சி வாய்ப்பு கொடுக்கும்போதெல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. கண்டிப்பாக டீசன்ட் பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. நம்பர் 4ல் கண்டினியூ பண்ணணும். அதை இப்போ ரீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து நம்பர் 3க்கு அப்புறம் யார் அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தது. ரிங்கு ரசலா அப்படி மாற்றி மாற்றி தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரகுவன்சி மேலே இப்போ நம்பிக்கை வைக்கிறாங்க. முழுமையாக நம்பர் 4னா அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் நல்ல சக்ஸஸும் கிடச்சிருக்கு. மணிஷ் பாண்டே ஓரளவுக்கு ஒரு சில போட்டிகள் விளாண்டு பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட அந்த ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. அது டீமுக்கு தான் பிரச்சனை, நமக்கு இல்லை.
ரசலோட பேட்டிங் டிஸ்பிளே ரீசெண்டாக கடந்த 2-3 போட்டியில் ஓகேவாக இருந்திருக்கு. கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே டவுனாக இருந்தார். ஒரு 15 பால்ஸுக்கு மேலேயே பிடிக்கல ரசல் அப்படிங்கிற அந்த இது இருந்தது. பட் கடந்த 2 போட்டியில் அதை தாண்டி வந்திருக்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு பேட்டிங் பேஸில். ரிங்குவோட பேட்டிங் ஒரு சில இடங்கள் ஓகே, பட் ஸ்டில் லேட்டாக வரதும் ஒரு இடத்துல பார்க்கணும், முன்னளவுக்கு இல்லை அப்படிங்கிறது இன்னொரு இடமா பார்க்கப்படுது. ரமன்தீப் கேட்சிங்காகவே ஒரு பிளேயர் வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். நிறைய கேட்ச் பிடிக்கிறாரு, பட் பேட்டிங் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இது வரைக்கும் அவ்வளோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இந்த நம்பர்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே இந்த சீசன் நம்பர்ஸ் தான். அதில் சிங்கிள் டிஜிட்டு அப்படிங்கிறது தான் இருக்குது, ஒரே ஒரு டபுள் டிஜிட் நம்பர் இருக்குது. சுனில் நரேன் பவுலிங்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் விக்கெட் எடுக்காமல் இருக்கார், அண்ட் சில நேரங்கள் நல்ல விக்கெட்ஸும் எடுக்கிறார். கடந்த 5 போட்டியில் ஒரு இடத்துல மட்டும்தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆண்ட்ரூ ரசல் ஜென்ரலாகவே சுனில் நரேன் ஆரம்ப போட்டிகளில் விக்கெட் எடுக்கிற மாதிரி தொடர்ந்து எடுக்கிறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி வேறு, இப்போ கடந்த 3-4 சீசனாக ஆரம்ப போட்டிகளில் பயங்கர ஃபயராக இருக்கார், அப்புறம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது இந்த சீசன்லேயே இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ரசல் விக்கெட் டேக்கிங் பவுலர், பட் கடந்த 2 போட்டியில் விக்கெட் எடுக்காமல் இருக்கார். பட் மோஸ்ட்லி ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்குது. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டோட விக்கெட்டை பாருங்கள், 8 விக்கெட் எடுத்திருக்கார் கடந்த 3 போட்டியில். அண்ட் வைபவ் அரோரா ரீசன்ட் விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருக்குது, எல்லா போட்டிகளும் விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தியோட விக்கெட் டேக்கிங் சொல்லவே தேவையில்லை, செம்ம குவாலிட்டியாக பவுல் பண்ணியிருக்காரு. ஹர்ஷித் ராணா கடந்த 2 போட்டியில் 2 விக்கெட் இருக்கார், கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார். முன்னிருந்து அந்த ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்ட்ரிக் நோக்கியா எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது, பேஸ் சில நேரங்களில் வேல்யூ பண்ணும், இருந்தால் கூட கொஞ்சம் நேரங்களில் ரன்ஸுக்கும் போயிடுறாரு. 2 டீம்னு பார்க்கும்போது ஆர்சிபி கண்டிப்பாக அந்த யூனிட்டாக பார்க்கும்போது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்க்கும்போது ஆன் ஷீட்டில் கேகேஆர் நல்லா இருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. ஆர்சிபி ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். இன்றைக்கி டேயில் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஹோமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் இருக்குது. அண்ட் மழை அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அதனால் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ். இந்த டீமுக்கு அட்வான்டேஜ்னு இப்போ கெஸ் பண்ண முடியல, சேஸ் பண்ணுற டீமுக்கு டெஃபினட் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் நியூ பாலில் புவனேஸ்வர் யாஸ் தயால் வீசுறதுக்கான வாய்ப்பு, கிடி கூட அந்த நியூ பாலில் வீச முடியும். அந்த ஸ்லோ நேச்சர் ப்ளஸ் ஸ்விங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கிடிக்கு நல்லாவே வரும். மேபி ஸ்விங் பேஸில் யாஸ் தயால் வித் புவனேஸ்வர் அப்படின்னு போனால் ஆச்சரியப்படுறதுல, பட் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் இந்த 3 பவுலர் வீசுவாங்க. சுயாஸ், குர்னல் பாண்டியா மிடில் பேஸில் தேவைப்பட்ட ரொமாரியா செப்பரோட ஒரு சில ஓவர்ஸ் இருக்கும். கேகேஆர் பவுலிங்னு பார்க்கும்போது நியூ பாலில் அந்த ஸ்விங் பேஸில் வைபவ் ரொம்பவே சூப்பராக வீசுகிறார். வித் ஆண்ட்ரிக் நோக்கியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் கூட ஹர்ஷித் ராணாவோட பவர் பிளே எண்ட் பவுலிங் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி பாசிபிளாக பிளிப்சால்ட்டுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தலாங்கிற ஆங்கிளில் வருண் சக்கரவர்த்தியை எளியாக பவர் பிளேக்குள்ளே கொண்டு வரலாம், பட் மோஸ்ட்லி ரொம்ப ரேர் தான். சுனில் நரேன் லேட்டர் பேஸில் இருக்கலாம், மேபி ரன்ஸ் எங்கெங்கே குறையுதோ அந்தந்த இடத்துல வந்து சுனில் நரேனோட பவுலிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர் ஸ்டாப்பில் இருக்கிறதுனால ஆர்க்கில் கொடுக்க வேணாங்கிறதுக்காக விக்கெட் சொல்லும் போதெல்லாம் சுனில் நரேனோட ஓவரை வீசி கடத்துவாங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பவுலிங்கில் ஸோ ரொமாரியா செப்பர் ஒரு சில ஓவர்ஸ் வீச வாய்ப்பு. குர்னல் பாண்டியா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக வீசலாம். இந்த பவுலர்ஸ் எல்லாமே முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். புவனேஸ்வர் யாஸ் தயால் எண்டோரில் வீசலாம், நோக்கியா எண்டோரில் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இன்னொரு பக்கம் கிடி எண்டோரில் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, கிடி வித்து புவனேஸ்வர் அப்படின்னு இருக்கலாம். அண்ட் இந்த பக்கம் நோக்கியா ஹர்ஷித் ராணா எண்டோரில் வீசுவாங்க. அண்ட் ஃபுல் கோட்டாக இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரசலுக்கான ஓவர் குறைவாக இருக்கும், ஓவர் இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் யாராவது அடி வாங்கினா இன்னும் சொல்லப்போனால் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அடி நிறைய வாங்க வாய்ப்பு இருக்குது, அப்போ ரசலுக்கு ஓவர் இருக்கும். அண்ட் இதில் குறிப்பாக ரசல் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி ரீசன்ட் பவுலிங் பயங்கர கலக்கலாக இருக்குது. இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணால் ரசல் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் இருக்கலாம். ஆர்சிபி கேகேஆர்னு பார்க்கும்போது கேகேஆர் தான் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. 20-15 அப்படின்னு கேகேஆர் முன்னிலையில் இருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கேகேஆரோட சக்ஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது ஆர்சிபி சக்ஸஸ் ஓரளவுக்கு இருந்திருக்கு. அண்ட் ஆர்சிபி ரீசெண்டாக விளையாட போட்டிகளில் 5ல் 4 ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாபோட அந்த டிஎல்எஸ் அந்த ஒரு இடத்துல தான் தோற்றுருக்காங்கங்கிறத மைண்ட் பண்ணுங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கொஞ்சம் டவுனு. அண்ட் அதில் கடந்த 5 போட்டியில் 2ல் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு நோ ரிசல்ட்டு. சிஎஸ்கேவோட ரொம்ப க்ளோஸ் மேட்ச் அங்கே தோத்தாங்க. ரீசெண்டாக பாருங்கள் கேகேஆரோட அட்வான்டேஜ் பயங்கரமாக இருந்திருக்கு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக. ஸோ ரீசெண்டாக தான் அந்த பீட் அதிகமாக ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் ஈக்குவலாக இருந்த அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து 5 போட்டி அதிகமாக கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த நிலமை வந்திருக்கு. அது கேகேஆர் ரீசெண்டாக அவுட்புட் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான். டாப் 14ஓட மைண்டில் இப்போதைக்கு பாருங்கள் ஆன் டைமில் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது. அவைலபிள் பேஸில் சில மாற்றங்கள் இருக்கலாம்.
இல்லை புதுசாக திங்க் பண்ணலாம், ப்ராக்டிஸ் மிடில் ஏதாவது ஒரு விஷயம் மாறி இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி ஆன் டைமில் யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த 14 பிக் பேஸில் மயங்க் அகர்வால், மனிஷ் பாண்டே 2 பேரும் லோக்கல் பிளேயர்ஸ். அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கிறேன். மேபி ப்ரொமோஷன் கூட மனிஷ் பாண்டே கிடைக்கலாம். மயங்க் அகர்வால் நம்பர் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லுங்கிங்கிடி ஆசையா 2 பேஸ் பவுலர் டீசெண்டான விக்கெட் டேக்கிங்கில் இருக்கலாம். கிடியோட அந்த வேரியேஷனில் விக்கெட் விடலாம். சுனில் நரேன், விராட் கோலி, ரஹானேவை நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேன்னு தான் சொல்லுவேன். 3 பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. பட் சுனில் நரேன் விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வி தான். குர்பாஸ், பிளிப்சால்ட், அகர்வால் இவங்க 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணலாம். மயங்க் அகர்வால் ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் ஹோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி யோசிக்கணும். அண்ட் பிளிப்சால்ட்டு குயிக்காக ஆடலாம். பட் பெருசாலாம் யோசிக்கிறது டஃப் தான். குர்பாஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய டைம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப கேப்டனாக ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் பிளிப்சால்ட்டு நல்ல சாய்ஸு. ஜித்தீஷ் கூட ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணி யோசிக்கலாம். குர்பாஸ் டீசன்ட் சாய்ஸு. பேட்டிங்கில் விராட் கோலி நல்ல சாய்ஸு. ரஹானே சூப்பர் சாய்ஸு. ரகுவன்சி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. ரஜத் படிட்ட இன்ஜுரி கன்சர்ன், அது மட்டும் ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார். இப்போதைக்கு யோசிக்கணும். அதே நேரத்தில் இருப்பாரா அப்படிங்கிறது கேள்வி. மயங்க் எடுக்கலாம். இந்த பர்டிகுலர் கொண்டு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாக பேட்டர்ஸ் கவர் பண்ணுறது நல்லது. சுனில் நரேன் டீசன்ட் சாய்ஸு. சடனாக இனிஷியலாக கொஞ்சம் ஹிட் பண்ணிட்டா ஒரு 20-30 வந்தால் கூட அந்த ஹிட்டிங் பாயிண்ட் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடுவாருங்கும் போது நல்லா வர முடியும். குர்னல் பாண்டியா பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இங்கே எஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த பேஸில் யோசிக்கிறேன். ஆண்ட்ரூ ரசல் இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ரொமாரியோ செப்பர்ட் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கில் வருண், ஜோஸ் ஹேசல்வுட்டு இல்லை. ஹர்ஷித் ராணா டீசன்ட் சாய்ஸு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் பிக் பண்ணிக்கலாம். புவனேஸ்வர் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் பிக் பண்ணிக்கலாம். இது மட்டும் மாற்றி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டீம் பாருங்கள். கேப்டன் விராட் கோலி பெங்களூரில் ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக தான் இருந்திருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக இவர் டவுன் ஆகிறது தான் அந்த டீமுக்கே டவுன் அப்படிங்கிறதும் இருக்குது. இருந்தால் கூட பெங்களூரில் கண்டிப்பாக கிங் தான், அதில் டவுட்டே இல்லை. அதனால் இப்போதைக்கு கேப்டன். அண்ட் அதே நேரத்தில் நிறைய சாய்ஸஸும் இல்லை. ஒரு பக்கம் சொல்லி நிறைய யோசிக்கலான்னா கூட அவருமே ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கும்போது யோசிக்கணுமா அப்படின்னு கேள்வி வருது. ஸோ வைஸ் கேப்டனாக குர்பாஸை ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ட்ரை பண்ணலாம். சேவ் பண்ணுறேன். டீம் பாருங்கள். கேப்டன் கோலி, வைஸ் கேப்டன் ரஹ்மனுல்லா, குர்பாஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றி போடுங்க. அகர்வால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி ரகுவன்சி மிடில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனிஷியல் ஸ்விங் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மழை பெய்யுது, கொஞ்சம் ரிஸ்க்கான மேட்ச்சு. டாப் ஆர்டரில் இருக்க பேட்டர்ஸை சில நேரங்களில் ட்ரை பண்ணலாம். பட் அதுவுமே ஸ்விங் பேஸில் இனிஷியலாக விக்கெட் விழுந்தால் அது கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். பட் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. அதனால் பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணாது. பட் ஓவர் பேஸில் குறைவாக இருந்தால் குயிக்காக அடித்து அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.